எம்மாடி என் தங்கமே, உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஏம்மா, உங்க மாப்பிள்ளைக்கு பிசினஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. அதுக்கா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? பணம் தானே, நான் ஏற்பாடு பண்ணி தருதேன். என்னம்மா சொல்ற? உன்கிட்ட பணம் இருக்கா? இப்ப பாரு மருமவளே. என்னத்தே, எது கூப்பிட்டீங்க? மருமவளே, ஊருக்குள்ள கள்ளன் தொல்லை அதிகமா இருக்கு. நீ உன்குள்ள நகையெல்லாம் என்கிட்ட தந்து வை, நான் பத்திரமா வச்சிருக்கேன். சரிங்க தே. இந்தாங்க என்னோட நகையெல்லாம் இதுல இருக்கு. இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு பணத்தை எடுத்துக்க. என்னம்மா சொல்லுதிய? அதுவும் பத்தலன்னு வச்சுக்கோ, வித்துரு. சரிம்மா, அப்ப நான் வாரேன். ஏத்தே, அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வருது. உங்ககிட்ட என் நகையெல்லாம் தந்து வச்சோம்ல, அதை தாங்கலாம். என்னது நகையா? அதெல்லாம் என் மாப்பிள்ளைக்கு பிசினஸ் பண்றதுக்கு கொடுத்து விட்டுருக்கேன். என்னத்தே சொல்றீங்க? ஏன் நகையா? அதுவும் ஏன் அனுமதி இல்லாம எப்படி நீங்க தரலாம்? அதுவும் 1 2 10 பவுனு. ஆமா, பொல்லாத நகை 10 பவுனு. என்னமோ ஆத்தா வீட்டுல இருந்து 100 பவுன் நகையை போட்டு வந்த மாதிரி. பாப்பா 1000 ரூபா தரேன், அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கிட்டு உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போட்டுட்டு போ. அட பாவி மாமியாரு,